பிரியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சர்வலோக மாயக்காதல் பகுதி 7 தொடர்கிறது. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். விரல் நீட்டி தொடும் தூரத்தில் கிளை இருந்தாலும் அதை தொட்டால் எங்கு கிளை முறிந்து விடுமோ என்ற பயத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு பறவையை ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் நந்தினி. அவளருகிலே தூரியினால் அந்த செவ்வானத்தின் படத்தினை அழகான ஓவியமாய் தீட்டிக் கொண்டிருந்தாள் மாயா. அவனில் கைவண்ணத்தில் அழகு ஓவியத்தினில் பிரதிபலிக்க கண்ணாடி பிம்பமென தெரிந்த அவ்வோவியத்தை தன்னையும் மறந்து ரசித்து கொண்டிருந்தாள் இசி. விடிந்ததிலிருந்தே மனம் சஞ்சலத்தில் அலைய மன நிம்மதிக்காய் ஓவியம் தீட்ட துவங்கிய மாயாவின் கை அவள் எண்ணத்திற்கேற்ப அழகாய் உருவாகி கொண்டிருந்தது. இமை மூடி வரைந்து கொண்டிருந்தவளின் மனம் திடீரென நெருடத் தொடங்க சீராய் சென்ற தூரியை தடுமாறியது. அவளின் கட்டுப்பாட்டை விட்டு கைகள் தன்னிச்சையாய் எதையோ கிறுக்க இமையை கூட திறக்காமல் நிற்பவளையே ஆரம்பத்திலிருந்து ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்த மதி இவள் திடீரென புருத்தையும் இதழையும் சுருக்குவதையும் கண்டு குழப்பமடைந்தாள். மாயாவின் இயற்கை ஓவியம் திடீரென மாறுவதைக் கண்டு இவ்வளவு நேரமும் இதை ரசித்து கொண்டிருந்த இசியும் பதறிப்போய் அவளை பார்த்தாள். தன் கட்டுப்பாட்டை மொத்தமாய் இழந்திருந்த மாயா தூரிகையை தவிர்த்து கையிலிருந்த அனைத்தையும் தூக்கி எறிந்ததோடு மறுகையால் எதையெதையோ தள்ளிவிட்டாள். இசி, ஹே மாயா என கத்தவும் இவளின் கத்தலில் கீழிருந்த அனைவரும் மேலே ஓடி வந்தனர். நந்தினி பயத்தில் உடல் நடுங்க இமையை பிரித்திடாமல் நின்ற மாயாவை தோள் தொட்டு திருப்ப முயன்றாள். அவளின் தொடுகையில் சட்டென கண்களை திறந்த மாயா பெருமூச்சை வாங்கியவாறு சட்டென சாய அவளை பிடித்து பெட்டியில் அமர வைத்தாள் சந்தியா. வைஷு, என்னடி ஆச்சு? ஏன் இந்த கத்துன என பரபரக்க மாயா, எனக்கே தெரியலடி, என்னமோ ஆயிடுச்சு. மனசு ஏதோ பயமாக இருந்துச்சு. கைப்பாட்டுக்கு ஏதோ வரைகிறது மட்டும்தான் என்னால் உணர முடிஞ்சது. என்ன ஏதுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. நவ்யா, ஹே கூல்டி, ஒன்றுமில்லை என முதுகை தேய்த்து அவளை ஆசுவாசப்படுத்த உதவினாள். மதி இன்னமும் மாயா தீட்டியிருந்த ஓவியத்தை நெற்றி சுருங்க புருவம் இணைய இதழை குவித்து அழகாய் பார்த்து கொண்டிருந்தாள். தலையிலே அடித்துவிட்டு அவளை உலுக்கினாள் நித்ரா, ஏண்டி இப்படி வெறிச்சு நிற்கிற? நந்தினி, இப்போ உனக்கு என்னடி செய்து? மதி, அவள் வரைஞ்ச ஆட்டை பார்த்துட்டு பேசுங்கடி என நகர்ந்து நிற்கவும் ஏழ்வரின் கண்களும் அந்த ஓவியத்தை தீண்டி வந்தது. அழகான நீலவானில் பாதிக்கும் மேற்பட்ட இடத்தை இருள் ஆக்கிரமித்து மீதமிருந்த இடத்தினில் சூரியனின் பாதி உச்சத்துடன் செம்மையான சாயமும் வெண்மேகங்களும் திரண்டிருப்பது அழகாய் தீட்டப்பட்டிருந்தது. இருள் வானியில் மூழ்கி கிடந்த நிலவின் ஒளி மெல்ல மெல்ல உலக எட்டி கொண்டு பார்ப்பதைப் போலும் நிலத்தின் கால் 1000 அடி தூரத்தில் வெவ்வேறு நிறத்திலிருந்த மூவர் மேல் பார்ப்பதை போல் மிதக்கவும் அவர்களை சுற்றி ஏழ்வர் வட்டமாய் அவர்களுக்கு கீழே மிதப்பதை போலும் அவர்களுக்கு கீழ் 5 ஒரு சேர கைகள் உலகை நோக்கி சுழற்றி கால்களால் எம்பியதை போலும் இருக்க அவர்களின் கீழ் நிலத்தில் பலரையும் அந்த வட்டமருகிலே நெருங்க விடாமல் தடுத்து சிலர் போரிடுவதை போல் இருந்தது அவ்வோவியம். மாயா, எனக்குள்ள இத்தனை வருஷமா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒளிஞ்சிருந்தான்னு தெரியாமல் போயிடுச்சேடி என வியப்பாய் கூறினாள். ஏழ்வரும் எங்களுக்கும் தான் என ஒரே போல் குறவும் இசி அதை ஃபோட்டோ எடுத்து கொண்டாள். அவள் ஃபோட்டோ எடுத்த அடுத்த நொடியே நித்ராவின் செல்பேசி அலற செல்பேசியிலோ முகிமாமா என்ற பெயர் ஒளிரியது. மீண்டும் நினைவுக்கு அஸ்வன் தன் மகள் வைஷ்ணவி, மகன் மித்ரன், ரித்விக்கின் மகள் சந்தியா, மகன் அஸ்வித், ரவியின் மகள் மாயா, வருண், ரனீஷின் மகள் நந்தினி, அருண், வீரின் மகள் நவ்யா ஆதவ், முகிலின் மகள் இசி ராகவ், அர்ஜுனின் மகள் மதி ராம், சரணின் மகள் மித்ரா மிதுன். ஜோடிகள் விரைவில் தெளிவாய் விவரிக்கப்படும். மலர்ந்த புன்னகையுடன் அட்டன் செய்து அப்பா என்றாள் நித்ரா. முகில், நித்து என இவன் ஆரம்பத்திலே அழைக்க நித்ரா, முகிமாமா எப்படி இருக்கீங்க என உற்சாகமாய் வினவினாள். முகில், நான் நல்லா இருக்கேன் நித்துமா, நீங்கள் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம் மாமா. ஓவியத்தி எப்படி இருக்காங்க என்றாள் நித்ரா. நல்லா இருக்காடா, என்ன சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்று பதில் கூறினான் முகில். இசி, மைடியர் தந்தையே, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? என் செல்லமே, உன்னை எப்படி இசிமா மறப்பேன் என்றான் முகில். மாயா கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. முகிப்பா,
என சிரிப்புடன் கூற, முகில், சு, நானே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், காலை வாராத மாயாமா. சந்தியா, ஹலோ மாம்ஸ், எங்களை எப்போ ஊருக்கு அழைச்சிட்டு போவீங்க என்ற கேள்வியில் திடீரென அப்புறம் நிசப்தம் நிலவியது. வைஷு, மாம்ஸ், மாமா, ஹலோ மாமா, இருக்கீங்களா? முகில், சிக்னல் சரியில்லை கண்ணா, நான் அப்புறமா பேசுகிறேன். என் ஃபோன் அத்துடன் கட்டானது. குழப்பமாய் சுருங்கிய புருவ முடிச்சிடும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட நாயகிகள் தோலை குலுக்கி கொண்டனர். நவ்யா, ஏண்டி இந்த கொஸ்டின் கேட்டால் மட்டும் அப்போஸ்லேருந்து தாத்தாஸ் பார்ட்டிஸ் வர எல்லாரும் நழுவுறாங்க? நித்ரா, அதை தான் 20 வருஷமாக நானும் என் டிடெக்டிவ் மூளையை வச்சு கண்டுபிடிக்க பார்க்குறேன், சிக்க மாட்டேங்குதுடி. நந்தினி, மடம்க்கு அப்படியே சரண் மாமா மாதிரி டிடெக்டிவ்னு நினப்பு. மதி, அவள் சரண் மாமா மாதிரி டிடெக்டிவோ இல்லையோ, ஆனால் மிதுன் அத்தான் மாதிரி கிடையாது என சிரிப்புடன் கூறவும் மிதுனின் பெயரை கேட்டதும் தன்னாலே இசையின் கண்ணம் சிவந்ததை சகோதரிகள் அனைவரும் நமட்டு சிரிப்புடன் கவனித்தனர். நித்ரா, அவனை மாதிரி அவன் ஒருத்தன் இருந்தால் பத்தாதடி, நான் வேற இருக்கணுமோ? இசி, கேர்ள்ஸ், நம்ம பேசிக்கிட்டு இருந்த டாப்பிக்கே மாறுது. வயசு, ஏன் மச்சி, இந்த டாபிக் பேசுகிறதுனால நோக்கு எதனும் ப்ராப்ளமோ? இசி, அப்படி இல்லை. சந்தியா, அப்போது நாங்கள் எங்கள் அண்ணனை பற்றி பேசினா உனக்கு என்னடி? இசி, சரி நீங்களே பேசுங்க, நான் போய் கயல் காட்ட பேச போகிறேன் என எழுந்து ஓட போனவளை பிடித்திழுத்தாள் மதி. ஓடாதடி, வா சேர்ந்தே பேசுவேன், ஃபோன் போடு அவளுக்கு என சிரிப்புடனே கூறவும் சில நொடிகளில் தமிழ்நாட்டில் இருக்கும் கயலுக்கு இவர்களிடமிருந்து ஃபோன் போனது. ஃபோனை அட்டன் செய்த கயல் எதை கூறினாலோ இவ்வெழுவரின் முகங்களும் பிரகாசமடைய மலர்ந்த முகத்துடன் ஒருவரை பார்த்து கொண்டனர். வேதபுரம் சமையலறையில் பால் பொங்குவதையும் கவனியாது ஏதோ ஒரு சிந்தனையில் நின்றிருந்த பவியின் தலையில் ஒரு அடியை போட்டுவிட்டு அடுப்பை அணைத்தாள் வர்சி. லூசு, என்னடி யோசனையில் இருக்க? எதை எப்போ ஆராய்ச்சி பண்ண போகிற? பவி, அப்படி இல்லை வர்சி. அப்புறம் என்ன யோசனையில் இருக்கியா என பொங்கிய பாலில் டீ தூளை கலந்து தேநீரை தனி டம்ளர்களில் ஊற்றினாள். பவி, நம்ம பிரிமா சொன்னதெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குடி என இவள் ஸ்லப்பின் மேல் அமர்ந்தவாறு கூற ஒரு நொடி ஊற்றுவதை நிறுத்திவிட்டு கண்களை நிமிர்த்திய வர்சி பின் மீண்டும் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அதில் என்ன குழப்பம் பவிமா உனக்கு? ஆர் யூ சீரியஸ்? இதில் குழப்பம் இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம பிரியை பற்றி உனக்கு தெரியாதாடி? பிரியாவை பற்றி நமக்கு தெரியாதா? எதுடி இருக்க போகுது? பட் இருந்தாலும் அதை போட்டு குழப்பிக்கிறதுனால என்ன ஆக போகுது சொல்லு என கேட்டவாறே உள்ளே வந்தாள். ஏன் மதுமா, உனக்குமா என கவலை புரியலை. தானியா, பிரியாவோட கனவுல வந்ததெல்லாம் நடந்தால் நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கவலைப்படுற அதானே என பெருமையாய் கேட்டுக்கொண்டே காய்களை நறுக்க தொடங்கினாள். என்னடி இதை இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? உங்கள் அண்ணனுங்களும் அத்தானுங்களும் இருக்கிறப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் அண்ணனுங்க வேணால் இப்போ இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் அண்ணனுங்களும் அத்தானுங்களும் நம்ம பசங்களுக்கு எப்பவும் எதுவும் ஆக விட மாட்டாங்க என அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவள் ஏதோ ஒரு அர்த்தத்தை பார்வையில் பொருத்தி நிதானமாய் கூறினாள். அவளுடைய உள்ளே வந்த திவ்யா பவியின் தோளில் அழுத்தம் கொடுத்து அவளுக்கு வலுவூட்டினாள். பவி, இல்லடி அம்மா, அத்தி, அத்தம்மா, அத்துன்னு எங்கள் காலையை சுற்றி வர பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நினச்சி கூட பார்க்க முடியல என கண்ணீர் ஊற்றெடுக்க நின்றவளின் கண்ணீரை மென்மையாய் துடைத்து விட்ட வீணா, பவிமா, நீ ஒரு அம்மாங்குரங்குறதுக்கு முன்னாடியாளி வம்சத்தோட வீராங்கனை, ஒவ்வொரு யுக்தியும் வியூகமும் அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டவனி. நிரு, நம்ம பசங்க சாதாரண குழந்தைங்க இல்லைன்னு நமக்கே தெரியும், எதிர்பாராததான் இது. ஆனால் சாகத்திய வம்ச சூரர்களுக்கு யாழி வம்சத்து வீராங்கனைகளுக்கும் பிறக்கிற குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அவங்களை நெருங்குறதுக்கு முன்னாடியே தூர வெளியிடும் என நிருவின் கூற்றை முடித்து வைத்தாள் பிரியா. ஆனால் அந்த குழந்தைங்க பஞ்சலோக வம்சத்து பராக்கிரம விந்தைங்களாக இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கலையேடி என கூறியவளை அனைவரும் என்ன என அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தனர். அதே நேரம் இரவின் 4 மைல் தன் கையில் கொண்டு இடிமுழங்கி வெள்ளி நிற மின்னலின் ஒளியில் மலையின் உச்சியின் ஆஜானுபாகுவான உடல் வாகுடன் பிரளயமே வெடித்து சிதறிய போல் சிரித்து கொண்டே நின்றான் அவன். உடலை முழுக்க முழுக்க வெள்ளி நிறம் சூழ்ந்திருக்க கண்கள் முதல் காலின் நுனிவரை வெள்ளியில் குளித்திருந்தவனின் இடையில் சொருகப்பட்டிருந்த வாளின் கூர்மையை விடவும் ஜொலித்தான் அவன். விஞ்ச்வெல்லன் யட்சினி சர்ப்ப வம்சத்தின் வெள்ளி நடை படையின் ஒரே வெள்ளி வேத்திரம்.
புரிந்திருக்கும் அபார சக்தி படைத்த தளபதி, கழுகு வம்சத்தின் பெருமைக்குரியவன் விஞ்சுவெல்லன். சரிதாரோ சரிதேரோ வக்கிரம்பிக்குவாரா எஞ்சி எளியும் எட்ஜனி வம்ச வெள்ளி வேந்திர கடனான எமக்கு விடுப்பு கிடைத்தாயிற்று. சம்பரா கிடைத்தாயிற்று. எம் விஜயம் இன் முழுமதியினையும் தகர்த்து புவியை ஒளிரச் செய்யும் என பற்கள் தெறிக்க கத்தி கொண்டிருந்தான். அவன் முன் வெள்ளை நிற நீண்ட கூந்தலுடன் முட்டிவரை மறைத்த சாம்பல் நிற ஆடை அணிந்த வெள்ளி கண்கள் மலர நின்றாள். அவள் விஞ்சுவெல்லின் சம்பரா விஞ்சுவெல்லியினால் உருப்பெற்ற ஒரு இனமில்லாத சர்ப்பலோகத்தைச் சார்ந்த உயிர். விஞ்சுவெல்லனுக்கு அனைத்து கையுமே அவள்தான். சம்பரா, ஹரித் வரரா ஐயனே, நீங்களின் பிரவேசம் இன்றி பூலோகம் உம்மீதிருந்த அச்சம் விலகி மகிழ்வில் திளைக்கிறது. இந்நாள் தொடங்கி அனைவரினது மனதைரியமும் நடுங்கி அழிய உள்ளது என்றால் முகம் கொள்ளா சிரிப்புடன் விஞ்சுவெல்லன். எமது மகிழ்வை பகிர சொற்றொடரோ இங்கென்று சம்பரா, வாயாம் வெற்றி கனலை இப்புவியிற்கு வெளிக்காட்டுவோம். இந்நாளே ஒரு மனித பிறவியை யாம் உணவாக்கலாம் என இவள் கைப்பிடித்து தரையில்லாத இடத்தில் அவன் கால்களை வைக்க சரியாய் அவன் காலை தாங்கியது தன்னிச்சையாய் அங்கு உருப்பெற்றிருந்த ஒரு கருமையும் வெண்மையும் கலந்த மேகம். விஞ்சுவெல்லன் விடுபெற்றது வெவ்வேறு இடங்களில் இருந்த அனைவருக்கும் புரிய பிரியாவின் கனவு அனைவரின் கண்கள் முன்னும் நிழலாடியது. தாம் தூமனை வெடித்து சிதறிய அந்த அகால வனத்தில் உயிர் மடிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த நடுவருள் உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டிருந்தாலும் பிடிக்க தவறிய வாள்களை கரங்கள் இறுக பற்றி கண்கள் முழுக்க வெறியுடன் அந்த தீப்பிடித்து எரியும் இடங்களின் முன் வரிசையாய் நின்றிருந்தது மித்திரன், வருண், அருண் மற்றும் ஆதவ். அவர்களின் மேல் அந்தரத்தில் அபாரமான அளவிலுள்ள இறக்கைகள் அங்கங்கு காயத்தால் கிழிந்திருக்க அதே போன்ற வாள்களை இறுக பற்றி முகம் இறுக மிதந்து கொண்டிருந்தது மிதுன், ராம், ராகவ் மற்றும் அஸ்வித். அவ்வென்வரின் வெறியும் ஒரே பால் காணப்பட்ட அவர்களின் கரங்களில் பிணைந்திருந்த அதிகூர்மையான வாள்கள் அவர்களுக்கு இன்னும் கம்பீரத்தை கூட்ட கண்களிலே பிரலம் வெடிக்க கம்போபிரமாய் நிமிர்ந்த நடையுடன் வந்தனர். பஞ்சலோக வம்சத்தின் அகில அகால அண்டத்தின் பராக்கிரம ராஜ மாவீரர்கள். அவர்களின் உடல் தோற்றமே கோரமாய் தெரிய அவர்கள் பின்னும் சிலர் அதே வெறியுடன் நிற்பது மங்களாகவே காட்சியளித்தது. இவ்வனைவரின் முன்னும் ஏதோ ஒரு பயங்கர சக்தி இருப்பது மாத்திரம் உறுதிப்பட்டாலும் அது யாதென்பதை அறியும் முன்னே கனவு கலைந்து கண் விழித்திருப்பாள் பிரியா. மணி மதியம் 2:30 இருக்கும் வேலையது. வேலைகள் அனைத்து முடிந்த பின்னும் வீட்டினரிடம் ஏதோ சாக்கு குறிவிட்டு யாவரும் அறிந்திடாமல் வேஸ்வ மலையின் அடிவாரத்தை அடைந்திருந்தனர். நமது சாகாத்திய வம்ச சூரன்கள் என்றுமில்லாத சாதாரண கஸ்வல்ஸில் ஏதோ உரையாடியவாறு காட்டிற்குள் நுழைந்து ஷேஸ்வ குடும்பத்தினரை அடைந்தனர். இவர்களின் எதிர்பாரா வரவில் அங்கு கூட்டம் கூட்டப்பட அனைவரையும் சமாளித்து நலம் விசாரிப்புகள் அனைத்திற்கும் பதிலளித்து இன்முகத்துடன் தாண்டி வந்தவர்கள் தர்மன் ஐயாவை காணாமல் அவர் குடிலின் வாயிலில் குழப்பமாய் நின்றனர். உள்ளிருந்து தலையில் மல்லிகை மலரை சூடியவாறு அரக்கு புடவை அணிந்த பெண்ணொருவள் வெளியே வந்தாள். அவளை கண்டதும் இவர்கள் விலகி நிற்க இவர்களை பார்க்காதது அவளது முகத்திலே பிரதிபலிக்க கன நொடியில் மகிழ்ச்சி ஆக்கிரமித்து புன்னகையுடன் அவர்களை வரவேற்றாள். அவள் தர்மன் ஐயாவின் பெயர்த்தி முன்பு நாம் குட்டி பெண்ணாய் கண்டு இப்போது குமரியாய் வளர்ந்திருந்த பரிசி. வருக சாகாத்திய வம்ச சூரர்களை, வருக வருக. தங்களை கண்டு எத்தனை ஆண்டுகள் ஓடியாகிவிட்டது. தங்களுக்காவது இப்புறம் வந்து செல்ல மனம் வரலையோ என மகிழ்ச்சியாய் தொடங்கி நக்கலாய் இழுத்து வைத்தாள். அட என்ன பரிசி, நமது பிறப்பிடத்தினில் இருந்தால்தான் அதை தவறாமல் இருப்போமே. எத்தனை காந்த தொலைவில் இருப்பினும் ஈண்ட மண்ணின் மனம் மறவாதம்மா என புன்னகையுடன் கூறினான் பரிசி. நீங்களின் வாய் ஜாலத்தில் எவரால் வெற்றியடைய இயலும் சாகாத்திய சூரரை ஒத்துழைக்கிறேன் என கையை சலாம் போடுவதைப் போல கீழே மடக்கி காட்டி சிரித்தாள். அஸ்வந்த், சரி சரி போதுமம்மா உமது விளையாட்டு. நின் விடியலில் எவ்விடம் செல்ல விளைகிறாய்? பரிசி, அவ்வாறன்று சூரரே, நதியோரம் சண்டுகள் சேகரிக்க செல்கிறேன். ரித்விக், சரியம்மா. தர்மன் ஐயா இவ்விடத்திற்கெல்லாம் இல்லையே, எங்கு சென்றுள்ளார்? பரிசி, அப்படியா, பொழுது விடியும் முன்பே குடில் விடுத்து சென்று விட்டாரே. ஒரு நிமிடம். சாகத்திய சூரரே, கண்ணா சற்று இங்கே வாயேன் என இவள் குடில் உள்ளே நோக்கி குரல் கொடுக்க, என்னாதானம்மா என வினவியவரை குடுகுடுன்னு ஓடி வந்தாள் புரணா. நான் முந்தைய அத்தியாயத்தில் ரட்கனுடன் கண்ட அதே புரணா. பரிசி, தர்மன் ஐயாவையே கண்டாயா?
பாட்டனார் எங்குள்ளார் என்பதை யான் அறிவேனே, நீர் ஏன் வினவுகிறாய் என இவள் எதிர்கேள்வி கேட்க, பரிசியின் அதே குறும்பு குணத்துடன் இருக்கும் இந்த குட்டி புறா நிச்சயம் அவளின் மகளாகத்தான் இருப்பாள் என்று தெளிவாகவே புரிந்தது நம் நாயகன்களுக்கு. பரிசி, யான் ஒரு வினா எழுப்பினால் நீர் எமக்கு பதில் வினா எழுப்புகிறாயே. சரி, உம்மிடம் பாட்டனாரிடம் சகாத்து சூரர்கள் அவரை நாடி வந்துள்ளனர் என்பதை தெரிவித்து வா. சாகத்திய சூரர்களா என தன் குட்டியை வாயை திறந்து கொண்டு திரும்பிய புராணாவிற்கு இப்போதே நம் நாயகன்கள் கண்ணில் பட்டனர். ஆம், இவர்கள்தான் நமது சாகத்திய வம்சத்தின் 8 வீரதீர மகாசூரன்கள். வருக வருக சூரர்களே, தம்மை இதுவரை எமக்கு காண கிடைக்கவில்லை, ஆதலின் தங்களையும் அடையாளங்காண இயலவில்லை, பொறுத்தருளுங்கள் என பணிவாய் கூற, புரணா, இருக்கட்டும் புரணா, இது ஒன்றும் அந்தளவிற்கு பெரும் விசனமல்ல. நீர் உமது பாட்டனாரை எமக்காக அழைத்து வருகிறாயா? நிச்சயம் சாகத்தீஸ்வரரை விரைந்து அழைத்து வருகிறேன் என கண்கள் மூடி நின்றவளை வெண்ணிற காற்று சூழ்ந்து கொள்ள தன் புறாவின் உருவிற்கு மாறி விண்ணை நோக்கி பறந்து சென்றாள். அதை ஆச்சரியமாய் கண்ட நாயகன்கள் அதே ஆச்சரியத்துடன் பரிசியை நோக்க, அந்த ஆச்சரியத்தை உணர்ந்திருந்த பரிசி பெருமூச்சுடன், ஆம் சாகத்திய வம்ச சூரர்களே, இது எவ்வாறு நிகழ்கிறதென்று எவருக்கும் தெரியவில்லை. தர்மன் ஐயாவிற்குமா பரிசி? ஐயா இதை பற்றி உரையாடத் தொடங்கினாலே அதை தவிர்த்து விடுகிறார் சில காலமாய். அதாவது கோவன்கள் என இழுக்க அவள் எதை குறிப்பிட வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட நாயகன்களுக்கு கோபமும் அத்துடன் வருத்தமும் ஊடுருவ சில நொடிகளில் அதை அவர்களுக்குள்ளே மூடி மறைத்து கொண்டனர். அர்ஜுன், என்ன கூற வருகிறாய் பரிசி? 10 வருடங்களாக என எடுத்து கொடுக்க, 10 வருடங்களுக்கு மேலாகவே நமது சேஸ்வ மலையில் பிறக்கும் விந்தைகள் சில குறிப்பிட்ட வம்சங்களில் பிறப்பெடுக்கின்றனர். 10-15 வருடங்கள் முன்வரை எம்மை போன்றவர்கள் எவ்விதமான வம்சத்திலும் பிறக்கவில்லை. அதாவது சேஸ்வ மலையில் 7000 வருடங்கள் முன் மகாவம்சத்தில் பிறந்த கோவான்கள் மற்றும் சாகத்திய வம்சத்தில் பிறந்த சூரர்களான தங்களை தவிர்த்து இதுவரையிலும் வேறு எவரும் எவ்விதமான வம்சத்திலும் பிறக்கவில்லை. ஆனால் இப்போது திடீரென இப்படி நிகழ்வதுதான் அனைவரையும் சற்று வருத்தம் வைக்கிறது. எந்தெந்த வம்சங்கள் பரிசி என புருவம் சுருக்க வினவியவனை ஏறிட்ட பரிசி, குரங்கு வம்சம், முயல் வம்சம், ஆந்தை வம்சம், குருவிகள் வம்சம், மீன்கள் வம்சம் மற்றும் இறுதியாக புறா வம்சம். ஆனால் புறா வம்சத்தில் இந்த 10 வருடத்தில் எம் மகள் புரணா மாத்திரமே பிறந்துள்ளாள். இதில் ஏதேனும் இன்னல் நேரிடக் கூடுமா என தவிப்பாய் ரவியை ஏறிட்டாள். இல்லையம்மா, நீ ஐயம் கொள்ள அவசியமன்று. விரைவிலே இதற்கான காரணத்தை கண்டறிகிறோம். சரி சாகத்தீஸ்வரரே, யான் நதிக்கரைக்கு செல்கிறேன் என அவர்களிடம் விடைபெற்று சென்றாள். இதே யோசனையில் இருந்த நாயகன்கள் தூரத்தில் ஏதோ ஒன்றை கண்டுவிட்டு ஆனந்த அதிர்ச்சி கலந்து அவ்விடம் நோக்கி ஓடினர். அங்கு பராக்கு பார்த்து கொண்டு வந்தது வேறு யாருமல்ல, தீராதான். ஹே தீரா என கத்தவும் சரியா இவர்களை நோக்கி மலர்ந்த முகமாய் ஓடி வந்தாள். ஹாய் மை டியர் அண்ணாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அர்ஜுன், நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நீ எங்கே போயிருந்த இவ்வளோ நாளா? ஒரு முறை எங்களை பார்க்க வந்தியா? என்னாச்சு? ஏதாச்சும் ஒன்று பயந்து போயிட்டோம் குட்டச்சி. என் அண்ணனுங்களுக்கு என் மேலே இவ்வளோ பாசம். அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ வேற எங்களை விட்டுட்டு சும்மா போயிட்டேன்னா எங்கள் கதை என்னத்துக்கு ஆகிறது? அந்த கவலை தான். பித்தளை மண்டையா, அப்புறம் பார்த்துக்கிறேன் உன்னை. ரித்விக், சரி இத்தனை நாளாக எங்கே போயிருந்த? தீரா, உங்களை மட்டும் நான் மேய்க்கிறேன் தமிழ்நாட்டில், அப்புறம் மான்ல என கூறிவிட்டு நாக்கை கடிக்க, மெடர்மானா என முழித்தனர். அது ஒரு ஊர். இப்படி லண்டன், ஊட்டி, சத்ருவனம்னு சுற்றிக்கிட்டு வர டைம் ஆயிடுச்சா மாதக்கணக்காயிடுச்சு என திருத்தி வைத்தான். சரி உண்மைதான். எங்களை பார்க்க வராமல் நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும், தெரிஞ்சுதான் வந்தேன். அப்படியா? நீ காரியம் இல்லாமல் சடன் விஜயம் கொடுக்க மாட்டியே? ஆமாம், ரொம்ப பெரிய காரியம் இருக்கு, தோ அங்கே பாருங்களேன் என அவள் பின் ஒரு திசையை காட்டினாள். தூரத்தில் 2 மரங்களின் இடையே இருந்த இடைவேளையில் இருந்து தீரா வெளியேறிய அதே வெண்ணிற ஒளியிலிருந்து முழித்து சளைத்த கண்கள் புது இடத்தை கண்டதில் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் வளமர ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் முகமலர அவனுக்கே உரிதான ஒரு ராஜ நடையுடன் நடந்து வந்தான் ஒரு இளைஞன். ஏ குட்டிமா, யார் இவன்? சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆமாம் சின்ன பையன்தான். ஆனால் என்னை விட பெரியவன்தான் என அவனை பார்த்தவாறு கூறினாள். ஆமாம், இப்போ ஏன் இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க என தீராவை சுற்றி நின்று அவளுடன் அவனை பார்த்தவாறு ஒரு சேர வினவினர். நீங்கள் இப்படி பார்க்குறத பார்த்துட்டு புள்ள பயந்துட போகுது. இங்கே பாருங்கடா
என நடுவில் நின்று கத்த இப்போது இவளை பார்த்தனர். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. அவன் இனிமே உங்க கூட தான் இருப்பான். நீங்க இனிமே அவன் கூட இங்கே தான் இருக்க போறீங்க. அவன் ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள. வாயெல்லாம் நல்லா அடிப்பான். ஆனால் அடிக்க வரவனை தான் சரியா அடித்து தொலைய மாட்டான். சொல்லி கொடுத்தா கற்றுக்க போகிறான். அதுக்கு ஏன் அவனை வறுத்தெடுக்கிற? அதுக்கு தான் அவன் கூட்டிகிட்டே வந்திருக்கேன். நீங்கள் தான் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர போகிறீங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை குட்டிமா. ஆனால் அவனை யாரும் தேட மாட்டாங்களா? ஒரு கூட்டம் வலை வீசி தேடிட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாம் செய்கிறவளே ஆத்தர சொன்னேன். நம்ம பக்கம் இருக்கும்போது யாரும் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனாலையும் போக முடியாது. நாயகன்கள் ஓஹோ என இவர்கள் கோரஸ் பாடும்போதே சுற்றி பார்த்து கொண்டே வந்த அவன் தீராவை கண்டதும் உடனே அனைத்தையும் நினைவு பெற்று இவளை நோக்கி கத்தினான். ஏ பாப்பா, நீ பாட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்ட? என்ன இடம் இது? கத்தாத அண்ணா, இங்கே வா சொல்கிறேன் என்கவும் அவனும் நடந்து வர, அதற்கு முன்னே தோ பாருங்க அண்ணா, எக்காரணத்தை கொண்டும் அவன் கையில் உள்ள பிரேஸ்லெட்டை தொற்றாதீங்க என எச்சரிக்கையாகவும் அதே நேரம் கட்டளையாகவும் கூறினாள். ஏன் பாப்பா, என்ன சண்டை போட கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இவங்களுக்கு நடுவில் நிற்கிற? ஆமாம், என்ன இடம் இது? ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியலையா? சொன்னாதான் தெரியும். யார் இவன்? கல்கி வீரா ரசவன். கல்கி வீரா ரசவனின் சாகச பயணம் என் வேறொரு உலக கதையின் நாயகன். சில காரணங்களுக்காய் தற்காப்பு கலைகளை கற்க இங்கு வந்துள்ளான். இங்கு ரசவனை அழைத்து வந்த சிறுபெண் தீராவே தான். ரசவன், கல்கி வீராவா? அது யாரு பாப்பா? என் கூட வேற எவனையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கியா என்ன என சுற்றுமுற்றும் பார்க்க, முதல்ல என்ன பாப்பா பாப்பான்னு கூப்பிடாதடா, என் பேர் தீராதி, ஓகே? அப்புறம் வந்த வீரன் யாருன்னு உனக்கு அதனாவே புரியும். இப்போ அதெல்லாம் குடைஞ்சிக்கோ. சரி, என்ன இடம் இது? வாழ்க்கையில் இந்த இடத்தை நீ பார்த்துருக்க மாட்ட ராசவ். இது சேஸ்வமலை. இனிமே இவங்க கூட தான் நீ இங்கே இருக்க போகிற. இங்கேயா? அப்போது நான் என் வீட்டுக்கு போக வேண்டாமா? இங்கே இருந்து உன்னால் எங்கே வேணால் போக முடியும். உன் வீட்டில் நடக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அங்கே இருந்து முடியாது. இவங்க கூட கொஞ்ச நாள் நீ இருந்து தான் ஆகணும், சரியா? கிறுக்கி, பச்சை புள்ளன்னுட்டு நீ எதுக்கு அவனை பயமுறுத்திக்கிட்டு இருக்க? பயமுறுத்துறனா? மீ இஸ் இட்? பாரு ரசவ், நாங்களும் உன்ன மாதிரி தான். உனக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இனிமேல் நாங்கள் வெளியாளுங்க கிடையாது. உனக்கு இன்னொரு அண்ணனுங்க. வணக்கம் குருதேவர்களே. அண்ட் யூ ஆர் ஸோ குட் அண்ணா. ஆனால் நீங்கள் எப்படி எனக்கு சண்டை சொல்லி தர முடியும்? போக போக உனக்கே புரியும் ரசவ். நீ தீரா மாதிரி வாயாடின்னு நினச்சேன். ஆனால் என்ன இவ்வளோ அமைதியாக இருக்க? எது, நான் வாயாடியா? பின்ன இல்லையா? நீயும் என்ன கலாய்க்கிறல்ல? டே அண்ணாஸ், நான் அப்பப்போ வந்து கழுத்த இருக்கிறேன்னு தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கீங்க. இவன் என்னோட கார்பன் காப்பியாக கூட இருப்பான். அப்போது தெரியும் தீராவோட அருமை. தெரிஞ்சுக்கிட்டாலும் நீ டயலாக் விட தான் லாய்க்குன்னு எனக்கு நினைக்கிறேன் தீராமா. நினப்ப வா என் கூட என தனியாக இழுத்து சென்றாள். எங்கே கூட்டிகிட்டு போகிற பாப்பா? ஏண்டா, உன்னை விட கொஞ்சம் நான் குட்டியாக இருக்கேன். பாப்பான்னு கண்டாக்காத. சரிடா, அதை விடு. நீ உன் உலகத்தில் எப்படியோ அந்த மாதிரி அவங்க 8 பேரும் இங்கே. போக போக உனக்கு பல விஷயங்களும் தெரிய வரும். எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீ கற்றுக்க வேண்டிய எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதோட இங்கே பல அனுபவங்களையும் கற்றுக்கலாம். என்ன? எல்லாம் சரி, நான் சண்டை போடுறதுக்கு ஆயுதம் வேணுமே. இது வேற சின்னதாயிடுச்சு. நான் என்ன செய்ய முடியும் என அவன் பிரேஸ்லெட்டில் தொங்கிக் கொண்டிருந்த சுருங்கிய வாளை காட்டி கேட்டான். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாளை யாரையும் தொட விட்டுறாதடா தங்கம் என கெஞ்சுவதை போல் கூறினாள். ஏன்? அது எனக்கும் தெரியாது. உனக்கு தேவையான ஆயுதம் சரியான நேரத்தில் கிடைக்கும். குழப்பிக்காத. அவனுங்க கூட தான் நீ இனிமே இருக்க போகிற என இனி நடக்கப் போவதையும் நடந்ததையும் அவனிடம் கூற ஆச்சரியத்தில் என கண்களை திறந்தான் ரசவன். நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாயா? நடக்க போகிறத வச்சு நீயே தெரிஞ்சுப்ப. இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடாத. என் கதி அதோ கதி தான். போயிட்டு வா. ஓகே பாப்பா, டாட்டா என நம் நாயகன்களை நோக்கி ஓடினான். இவன் பாப்பா விடமாட்டான் போல இருக்கே. தங்களை நோக்கி வந்த ரசவனுடன் நம் நாயகன்கள் பல விஷயங்களை பேசியவாறு நகர சரியாக புறனா அவர்களுக்கு அருகில் வந்து ஒரு திசையை காட்டினாள். இதுவரை ஒரு புறா பேசி பார்த்திராத ரசவ் முழிக்க அவள் காட்டிய திசையில் தூரத்தில் ஒரு மரத்தின் அடியில் சாய்ந்து அமர்ந்தவாறு சுருங்கிய கண்களை மூடி மூடி திறந்து ஏதோ முனகிக் கொண்டிருந்தார் தர்மன் ஐயா. சூரர்களே, பாட்டனார் அங்கிருக்கிறார் என சுட்டி காட்டிவிட்டு விளையாடச் சென்றாள்.
இவர்கள் அனைவரும் அங்கு செல்ல அர்ஜுன் ரசவையும் அவர்களுடன் மறக்காமல் அழைத்துச் சென்றான். தர்மன் ஐயா, வருக சாகத்திய வம்ச சூரர்களே என கம்மிய குரலில் வரவேற்றவர் ரசவனை கண்டது மெல்லிய புன்னகை வீசினார். ஏதோ ஹரி பாட்டர் பட்டத்தில் முதல் முறை வால்டமார்ட்டிலிருந்து தப்பித்த ஹரி மருத்துவமனையின் கல்விழித்ததும் அவனை சிறிய புன்னகையுடன் பார்த்த டம்புல்டாரை போல தன்னை பார்க்கும் தர்மன் ஐயாவை திகிலாய் பார்த்தான் நம் ரசவு. வரவேற்கிறேன் ரசவா என அதே டம்பிள்டாரின் புன்னகையுடன் கூறியவர் இப்போது டம்பிள்டாரின் சட்ரிகட் முகத்தை குத்தகைக்கு வாங்கியதை போல நம் நாயகன்களை பார்த்தார். இவங்க கூட போகவிட்டதுக்கு என் கதையை ஹரிபாட்டர் தமிழ் வருஷனாக்கிடுவான் போல. தர்மன் ஐயா, இங்கு என்ன நிகழ்கிறது? எத்தனை வருடங்களாய் பரிசியின் மகவான புரணாவை போல் விந்தைகள் பிறப்பிடிக்கின்றனர். இவ்விசனத்தை எங்களுக்கு ஏன் தெரிய செய்யவில்லை என எடுப்பிலே இதை முன்வைக்க, இவ்வளவு நேரம் நல்லா இருந்த அண்ணன் ஏன் இப்போ பாகுபலி படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுகிறான் என முகத்தை சுருக்கி அவனை பார்த்தான் ரசவ். பொறுத்தருளும் சாகத்திய சூரரே, இதற்கான விசனத்தை அறிந்தும் அதை தெரிவிக்க இயலா நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தேன் நான். அண்ணாஸ், யார் இவர் என இவர்களின் நடுவே தலையை விட அவன் தலையை கீழே இறக்கிவிட்டு, இது இன்னலில் முடிய இருக்கிறதா தர்மன் ஐயா? எங்களை பொறுத்தவரை இது சாதாரண விசனமாய் தெரியவில்லை. இவர்தான் தர்மன் ஐயா ரசவ். உலகத்திலேயே ரொம்ப அனுபவிக்கிறவர். நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி. மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ரசவ், ஓ, இவர்தான் தர்மன் ஐயாவா? என இவன் தனக்கு அவரை முன்பே தெரியும் என்பதை போல் கூறியதை நாயகன்கள் இருந்த தீவிரத்தில் கவனிக்க தவறினர். என் செய்ய கூறுகிறார் சாகத்திய சூரரே? கோவன்களினின்றி இம்மலை நிலைத்து நிற்க உமது காவல் போதுமானது. எனினும் இவ்வாறு நிகழ்வது ஏதோ ஒரு நற்செய்தியை குறித்தாலும் நின்னலின் குறியீட்டையும் மனதில் விதைக்கிறது என தடியை பிடித்து எழுந்தவாறு கூற ரசவன் ஓடி சென்று அவருக்கு எழ உதவினான். பார்த்து தாத்தா, கையை பிடிச்சிக்கோங்க என்றவாறு அவரை எழுப்பியவனை புன்னகையுடன் கன்னத்தில் தட்டி கொடுத்தவர், நீ பிடிக்க வேண்டிய கரங்கள் உமக்காய் காத்திருக்கிறது ரசவா. அவைகளை ஏமாற்றிடாத. லட்சியத்தில் வெற்றி ஈட்டுவாய். அதற்கு இம்மூத்தவனின் ஆசி உம்முடன் என்றும் இருக்கும். சரிங்க தாத்தா என்றவன் பெருமையாய் விலகி நின்று கொண்டான். இது எதில் முடிவடையும் என விவரியுங்கள் ஐயா. கோவன்கள் இறப்பின் பின் நிகழக்கூடாத அனைத்தும் நிகழ்ந்துவிட்டது. எமது சொற்களின்படி 10 வருடங்களுக்கு மேலாக தாங்கள் ஈண்ட மகவுகளையே பிரிந்து வாழ்கின்றீர். ஆயினும் விதி வலியது. என்ன மாயம்தான் உபயோகப்பட்டாலும் விதியின் மாயத்தை தடுக்கும் சக்தி நம்மிடத்தில் இல்லை. தொடக்கத்தின் முதலாய் சுற்றி சுற்றி பேசினால் மாத்திரம் தீர்வு கிடைத்திராது. ஐயா, மேன்மேலும் குழப்புவதை விடுத்து உண்மையை கூறுங்கள். யட்சினி சர்பலோகத்தின் பச்சை வம்ச மிதரவர்த்தினியும் அவளின் சகோதரி அருளவர்த்தினியும் அவர்களின் சகோதரன் வெள்ளிப்படையின் வெள்ளி வேத்திரம் அணிந்த தளபதி விஞ்சுவெல்லனும் இன்றோடு முழுதாய் விடுபட்டு விட்டனர். விஞ்ஞா என இவன் வாயில் வராமல் உளறியவாறிருக்க அவனை முந்திக்கொண்டு தீவிரமாய் முன்வந்த ரனீஸ், அதற்கு சாத்தியமன்று ஐயா. தாங்கள் அறியாததா? உமது வாக்கை தாமே தவிர்க்கலாமா? இது நிகழ துளியேனு வாய்ப்பில்லை. தர்மன் ஐயா, உலகை நம்ப செய்ததினால் யானும் அதை நம்ப வேண்டுமா சூரனே? கோவன்கள் இம்மண்ணில் இல்லாத காலம் யஜ்னு வர்த்தம் மலரும். அம்மலரை நேரில் கூட இதுவரை அம்மூவரையன்றி வேறொருவரும் கண்டதில்லை. அது எவ்விடத்தில் மலர்கிறதென்று தாங்கள் கண்டிருந்தாலும் அவ்விடம் செல்ல அம்மூவரின் துணையின்றி அது இயலா காரியம்தானே. இவையை தாங்களும் அறிவோம் ஐயா. பஞ்சலோக வம்சத்தின் ஈண்டிடாத போது நிச்சயம் அவர்கள் விடுபட இயலாது. தர்மன் ஐயா, அப்படி இருக்கையிலும் யட்சினி சர்ப்ப வம்சத்தினர் உயிர்த்தெழுந்து விட்டனரே. பஞ்சலோக வம்சத்தினரால் அழியவே யட்சினி சர்ப்ப வம்சம் உயிர்த்தெழுந்துள்ளது. இவை நம்பும் விசனமாய் தெரியவில்லை ஐயா. இரட்சகர்களின்றி பராக்கிரம விந்தைகளான மகவுகளால் என் செய்திட இயலும் என இவன் கோபமாய் கத்த. தர்மன் ஐயா, இரட்சகன்கள் இல்லையென எவர் கூறியது? கோவான்கள் இல்லாத மண்ணில் எவ்வாறு இந்த எத்ரவ மரத்தின் இலைகள் வெண்ணிறத்தை தத்தெடுத்தது? பூலோகத்தின் முக்கோவன்களோ அல்லது அவர்களுக்கு அடுத்து மூச்சங்களாய் கருதப்படும் வீரச்சக்கன்களோ இம்மண்ணில் காலடி எடுத்து வைத்தால் மட்டுமே இந்த எத்ரவ மரத்தின் இலைகள் அதன் உண்மையான வெண்ணிறத்தை தத்தெடுக்கும் என்பதை யான் தங்களுக்கு தெரிவிக்க அவசியமில்லை. அப்படி இருக்க கோவான்களே இல்லாத போது இப்போது இம்மண்ணில் காலடி எடுத்து வைத்தது அதிதீர வம்சத்து மூவீரச்சன்கள் தானே என
வேஸ்வ மலையே அதிர இவ்வளவு நேரமும் இருந்திடா வலிமையுடன் அந்த கம்பை ஓங்கி மண்ணில் அடித்தார். அதன் அதிர்வில் அனைவரும் நகர நாயகன்கள் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கவும் வேஸ்வ மலையின் மரங்கள் குறுகி மேகங்கள் முருங்கி அனைத்து வர்ணமும் கலந்து வெள்ளிமலை பொழிந்தது. அதே நேரம் சித்திரனை நம்பி நகரத்தை விடுவித்தும் வெளியே அமைந்திருந்த அவனது மரவீட்டின் வெளியே நின்ற வருணும் அருணும் ஒரு சேர சித்திரன் என அலற அவர்கள் முன் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டு அவர்களை நோக்கி திரும்பி நின்றிருந்த சித்திரனின் கழுத்தை சட்டென பிடித்து மேலே தூக்கினார் விஞ்சுவெல்லன். சித்திரனின் கரத்திலிருந்து ஸ்டிக் தவறி கீழே விழ அந்த வீட்டின் உள்ளிருந்த மித்திரனும் மிதனும் வெளியே ஓடோடி வந்தனர். தூரத்தில் ருத்ராட்சன் ஏதோ உரையாடியவாறு வந்து கொண்டிருந்த ஆதவும் ஆஸ்வித்தும் இதை கண்டு அதிர்ச்சியில் இங்கு ஓடிவர ருத்ராஸ் அவ்விடத்திலே உறைந்து நின்றிருந்தான். ஹா, யான் விடுதலை ஈண்ட இந்நாளில் எமக்கான முதல் விருந்தே நீர்தானடா குருடா என யான் பலி கொடுக்க போவதை கண்டு எம் மீதுள்ள ஐயம் மீண்டும் இங்கு மேலெழும்பார் என ஏதோ IPLல் வெற்றியடைந்தது போல் சிரித்தான் விஞ்சுவெல்லன். ஆனால் கண்ணிமைக்கும் நொடிபொழுதில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வில் கீழ் நின்றிருந்த அனைவருடனும் விஞ்சுவெல்லனும் அரண்டு போனான். விஞ்சுவெல்லனின் கழுத்தரையில் 2 கற்கள் சுழன்று அவன் புஜத்தில் சூறாவளியாய் இடிக்க அதே வேகத்தில் எம்பி வந்து அவனை நிலைகுலைய வைத்தது ஒரு பெரும் பாறை. அனைவரும் ஒன்று புரியாமல் திரும்பி நோக்க அங்கோ தொலைவில் நின்றிருந்த ருத்ராஸின் கைகளில் அவனின் நரம்பு புடைக்கப்பட்டு இமைகளுக்கு ஏறியிருக்க கருவிழிகளின் நிறம் நீளத்தை தத்தெடுத்து அவனை அசல் ருத்ரமூர்த்தியாய் காட்டியது. அவனுக்கு மேல் கால்களை ஒரு அதிவேகமாய் சுழல் ஆக்கிரமித்திருக்க மிதந்து கொண்டு கண்கள் முழுதும் சாம்பல் சூழ்ந்து விஞ்சுவெல்லனை நோக்கி அங்கிருந்து இன்னொரு பாறையை கண்களாலேயே தூக்கி எறிந்தான் ஆதியந்த். அந்த பாறையிலிருந்து கன நேரத்தில் தப்பித்த விஞ்சுவெல்லன் அவனின் கைப்பிடியில் இருந்த சித்திரனின் கருப்பு கண்ணாடி தவறி கீழே விழுவதைக் கண்டு அவனை ஏறிட்டான். அதேபோல மெல்ல நிமிர்ந்து அவன் கண்களை நோக்கிய சித்திரனின் கண்மணிகள் சிவப்பு நிற இரத்தினக்கல்லாய் பளபளத்தது. கீழ் நின்ற 8 பேருக்குமே ஒன்றும் புலப்படாது போனது. அந்த கண்கள் நிறத்தை கண்டதற்கே விஞ்சுவெல்லின் உடல் ஆட்டம் காண அதில் அவன் பிடி தளரவும் சித்திரனை அவர் விட்டுவிட கீழே விழப்போகிறான் என்று ராகவும் இதனும் டேய் சித்திரன் என அவனை பிடிக்க ஓட அதற்கு முன்னே காற்றழுத்தத்தில் காலை அழுத்தி மேலே எம்பிய சித்திரன் விஞ்சுவெல்லனின் தாடையில் ஓங்கி குத்தினான். பார்வே இல்லாதவன் தன்னை சரியாய் குறிபார்த்து எப்படி அடித்தான் என அரண்டு போன விஞ்சுவெல்லன் முழிக்க அதே நேரம் கீழிருந்து ஒரே தாவில் சுழன்று வந்திருந்த ருத்ராஸ் அவனை மாறிலே உதைத்து இன்னும் மேலுயர்த்தினான். மூச்சடைத்து மேலே வீசப்பட்டவரின் முதுகிலே ஓங்கி அடித்து கீழே மண்ணில் புதைய வீசினான் ஆதியந்த். வட்டமாய் நின்று மேலே பார்த்து கொண்டிருந்த 2ஆம் மணி நாயகன்கள் அந்த வட்டத்திற்குள் அந்த விஞ்சுவெல்லன் அதிகமான அதிர்வுடன் விழவும் சற்று பின்னகர கீழே விழுந்தவன் முகம் மெலிதி போனது. அம்மூவரின் விழிகளும் முகங்களுமே விஞ்சுவெல்லனுக்கு அனைத்தும் எடுத்து கூற, இல்லை, கோவான்கள் அழிந்து விட்டனர் என்று கண்கள் மிரள அலறினான். அவனின் கூற்றில் ஏதோ மின்சாரம் பாய நின்ற என்வரும் மேலிருந்து கேட்ட 3 கர்ஜனையில் இன்னும் வியந்து மேலே நோக்கினர். மகாவம்ச கோவான்கள் அல்லடா நாங்கள், தீர வம்சத்து வீரச்சன்கள் என்றபடி கோவான்களின் மறுஉருவங்களாய் நின்றது யுவகிருஷ்ணன், இந்திரஜித், சத்தீஸ்வரனின் மகவுகள் சித்திரன், ருத்ராஸ், ஆதியந்தாய் காட்டப்பட்ட நாயக்கர் வாரிசுகளான சித்தார்த் நாயக், ருத்ராஸ் நாயக், ஆதியந்த் நாயக். மாயம் தொடரும். அடுத்த பகுதியில் மீண்டும் காணலாம் மாயத்தை. அதுவரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் வேதநாயகி. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடர்ச்சி நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திக்கலாம்.